கொண்டு செல்கின்ற அவலம், நீர்நிலைகள் இருந்தும் அது மக்களுக்கு பயன்படாமல் இருக்கின்றது. எஸ் ஐயா ஷெரீப் அவர்களையும் இந்த விழா அன்போடு வரவேற்கின்றது. அது மட்டுமின்றி தமிழக புரட்சி கழகத்தினுடைய ஐடிபி மேலும் அன்பர்கள் டிஎம் மசூத் பிஏபிஎல் வழக்கறிஞர் அவர்களை வரவேற்று இந்த துவக்க விழா வகைகின்றது. மேலும் ஆனால் பல செட்டப் போட்டு காமிச்சாலும் அதுக்காக ஆட்சி இன்று மக்கள் மயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியாது, எட்டிக்காய் பழுத்தால் என்ன, இயலாதவன் வாழ்ந்தான் என்ற பழமொழி மக்களுக்கு தெரியாது. எட்டிக்காயை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த எட்டிக்காயால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊரக நண்பர்கள் போய் ஒரு 41 பேர் செத்தாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்களே, இது நியாயமா? அதாவது அரசு வேலை கொடுப்பதை விட, அரசு வேலை என்பது அது விஜய் அவங்க வீட்டு கஜானால கிடையாது. அரசு என்பது நானும் அரசின் குடிமகன் தான். இவர்கள் எல்லோரும் அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான். எங்கள் வரிப்பணத்தில் தான் அரசு செயல்படுகிறது. அதை தூக்கி ஏதோ சொல்வார்கள், எதையோ எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, அது தமிழக புரட்சி கழகம் அது மாறுபட்ட கருத்து இருக்கு. அது சாத்தியப்படாது. விஜய் கொடுக்குறாங்க, 10 கோடி கொடுக்குறாங்க. நான் மகிழ்ச்சியோட வர வைக்கிறேன். அவர்கிட்ட பணம் இருக்குங்க, சொந்த பணத்தில் கொடுக்குறாங்க. 10 கோடி எவ்வளோங்க? அவன் 10 கோடி கொடுத்தா கூட 41 பேருக்கு 410 கோடி தாங்க கொடுக்குறாங்க. எதாவது கோட்டி ஆகலாங்க. இவர் அப்படி கொடுத்தா தாங்க திரும்ப செத்துடுவாங்க ஜனங்க. எங்க விஜய் கொடுத்தாலும் தப்பு தான். போதைக்காக அடிமையாகி குடித்து சாகக்கூடியவர்களுக்கு கொடுத்தாலும் தப்பு தான். தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க செத்தவங்க தேசத்துக்கு ஏதாவது செஞ்சாங்களா? அது தண்ணி அடித்து சாவறவனுக்கும் சரி, இந்த மாதிரி சொல்லலாம். அவங்களுடைய ஒரு தாக்கம், அதுக்கு போய் ரசிகர்கள் அவர்களை போய் பார்த்தார்கள். ஏதோ அவர்களுடைய ஆயுசு முடிந்து விட்டது. அதுக்காக கொடுப்பது தப்பல்ல. ஆனால் என் வீட்டு நெய்யில் நீ பாயாசம் பண்ணுறது தான் தப்பு. என் வீட்டு நெய் நீ எடுத்து அதில் ஸ்வீட் செஞ்சால் அது நியாயமா? அரசு சொத்து எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்தா இன்றைக்கி அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடியெல்லாம் வெள்ளை ஆகிடுச்சு, வேலை கிடைக்கல. பல பேருக்கு, பல இளைஞர்களுக்கு வேலை இல்லா பட்டாதாரிங்க நிறைய பேர் பெட்ரோல் பங்க்லையும் சிக்கன் பக்கோடா கடையிலையும் பிஏ எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு சுற்றின்னு கிடைக்கிறாங்க. எது வேலை எடுத்து கொடுத்துருலாம். நாங்கள் கிணப்புனாக்க எல்லாம் கேட்கணுமா? அதில் என்னன்னு தெரியல. இந்த சட்டத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சின்னாங்க. நீதிமன்றம் கூட கொஞ்சம் அழுத்தி வாசிக்குது. அவங்களும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது சட்ட வல்லுநர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சட்டம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுடைய சட்ட வல்லுநர்களுக்கு கேட்டு தான் இந்த சட்டம் ஏன் இந்த மாதிரி வழிந்து கொடுக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய மக்கள் மட்டும் விஜய் மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயோ, யார்? காவி மொஹிதீன் சாப் அவருக்கா? காவி மொஹிதீன், காதர் மொஹிதீனா? நான் காவி மொஹிதீன். அவர் பிஜேபி கூட அவர் பக்கம் தான் இருக்குங்க. காதர் மொஹிதீன் பக்கம் தான். எனக்கு முன்னேற்ற கொடுத்தாருங்க. பிஜேபி எங்களுக்கு எதிரி கிடையாது. எப்படி கொடுத்தாரு? பிஜேபியுடைய கொள்கை ரீதியாக எந்த முஸ்லீமோ கிறிஸ்தவனோ எல்லாமே எதிராக, மனித எதிரியாக தான் பிஜேபியாக பார்க்குறோம். அவருக்கு எதிரி கிடையாது என்றார். அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நான் மக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். அவர் எங்கிருந்தாலும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் படைத்தவர். திமுகவை இருக்கும் பட்சத்திலும் அவர் அடிமையாக தான் இருந்தார். இதுதான் தேர்தலுக்கு உடன்படிக்கை போடுவார்கள். இவர் தேர்தலுக்கு முன்பே உடன்படிக்கை போடக்கூடியவர்கள். எங்கிருந்தாலும் நான் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பெரியவர். அவருக்கு நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தை தொடும்பொழுது தான் நான் ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னாக்கா அவர் தனி மனிதனாக எது வேணால் கூட சொல்லிட்டோம். ஆனால் கலைஞர்கிட்ட இருக்கும்போது அவர் தான் ஆன்மீக குருன்னாரு. இதை தூதருக்கு சமமாக பேசினார். 5 கடமை தான், 6வது கடமை, இந்த மாதிரி பல விதத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு தான் அவர் மேலே நான் வழக்கு தொடர்ந்தேன். நம்ம வேலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெறும்போது நீ முஸ்லீம் லீக் தலைவரா அல்லது திமுக உறுப்பினரா என்று வழக்கு தொடர்ந்தேன். அது உயர் நீதிமன்றம் போய் திரும்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம். அவர் அஃபிடவிட்டாக கொடுத்துட்டாரு.
நான் வந்து திமுகவுடைய உறுப்பினர் தான், என்கிட்ட ஆதாரபூர்வமாக சான்று இருக்குது. காதர் மொய்தீன் கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு தயார். ஏகப்பட்ட எவிடன்ஸுங்க அவரது இருக்குது. அவர் எங்கெங்கே என்னென்ன பேசினார், எம்பிஐ ஹோட்டலில் மெட்ராஸில் என்ன பேசினார், மௌலானாக்கெல்லாம் மௌலானா, நடமாடும் அவுலியா டாக்டர் கலைஞர், இவரை நான் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அவருடைய வாயை அந்த மாதிரி தாங்க, வாய் திறந்தா, அதாவது கிராம மொழி ஒன்று சொல்லுவாங்க, ஏன்பா என் குழந்தை 4 வருஷம் ஆச்சு பேச மாட்டேன்றான், அங்கே இங்கே கூப்பிட்டு போகிற மருத்துவர்கிட்டலாம் கூப்பிட்டு பேச மாட்டேறான். திடீர்னு 4 வயசில் வாய் அம்மா அண்ணா, ஐயோ என் குழந்தை பேசிட்டு அம்மா குதிச்சாங்க, அக்கம் பக்கம் கிலோமீட்டர் சேர்க்கிறாங்க, அம்மா பேசுது, அம்மா என் குழந்தை பேசுது, அம்மாவை வாய் அம்மா நீ தாலி எப்போ அறுக்குவாம்மா அண்ணாங்க. அந்த பிள்ளை அந்த மாதிரி வாய்ங்க வருது. அந்த வாயை வச்சுக்கின்னு எல்லாத்துக்கும் பாவம் அவரை வளர்த்து விடணும். வயசான காலத்தில் போய் சொல்லிட்டோங்க, அவர் வேலை ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கிடைக்கும். தமிழகத்தில் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து மருத்துவ சூழ்நிலை கூட நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்னுக்கு தொடங்கிட்டீங்க. அதாவது கருத்து சுதந்திரம் என்பது வேறு, அவதூறுகள் என்பது வேறு. யார் வேணாலும் எது வேணால் கூட பேசிட்டு நான் கருத்து சுதந்திரம் என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு முதல்வரை சட்டமன்றத்தில் சட்டங்கள் உருவாக்கக்கூடிய இடத்தில் எப்படி அப்பாவை தேடுறேன் அம்மாவை தேடுறேன் இப்படி என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் சரி. அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது இப்படின்னு காமிச்சிட்டானாக்கா என்ன பண்ணுவா? தப்பில்லை, இதுதான் என்ன பண்ணோம். துரதிருஷ்டவசமாக நானும் இந்த தமிழகத்தில் இந்த ஆட்சியுடைய அவலத்தை பார்க்கிறேன். நிச்சயமாக 2 மாதம் தான் ஆகிடுது, போக போக மாறுவார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு ஆட்சி நிறைக்கணும். இது மாறுபட்ட கருத்து எங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மெஜாரிட்டியாக வந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒழிக்க வேண்டுமே தவிர ரிலீஸ் போட்டுக்கினே நடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், போலீஸே வந்து 41 பேரை கொண்டுடுச்சுன்றாங்க. தமிழக போலீஸ் என்ன பதில் சொல்ல போகுது? தமிழக போலீஸ்க்கு தான் நான் கேட்குறேங்க. நான் சொல்கிறேங்க, போலீஸுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய போலீஸுடைய தலைவர் தாங்க போலீஸாக அவர் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அந்த போலீஸே நம்ப மாட்டேங்குது. ஒரு கணவன் மனைவி மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் அதை போனால் அவனை டைவர்ஸ் பண்ணான்னு போயிடும். இந்த போலீஸ் என்ன பண்ண போகுது? அது அவங்க தான் பதில் சொல்லணும். ஓகே சார்.